ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமையில் இல்லத்தரசிகளின் கலைகளில் ஒன்றான சிறு சேமிப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தலைப்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு வருஷத்தில் 5 லட்ச ரூபா நான் எப்படி சேர்த்தேன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்லேயும் நீங்களும் இந்த பணத்தை சேமிக்கலாம். ஒரு வருஷத்தில் 5 லட்ச ரூபா எப்படி சேர்க்குறதுன்னு தான் நான் எப்படி சேர்த்தேன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மினிமம் 5 lakhs, முடிஞ்ச 5 லட்ச ரூபா, அதை விட அதிகமாக தான் நான் சேர்த்தேன். அந்த அமௌண்ட்டை எப்படி எடுத்து வச்சேன், எந்தெந்த மூவ்ஸ் யூஸ் பண்ணேன், எந்தெந்த சேவிங்ஸ் ஸ்கீம்லலாம் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் இல்லை, அதுக்கு மேலேயும் உங்களால் சேவ் பண்ண முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் ஒரு குடும்ப வருமானம் 60,000 வச்சு தான் நான் இந்த 5 லட்சத்தை ஒரு வருஷத்தில் சேர்த்தேன். அது எப்படி சேர்த்தேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது ஒருத்தங்களோட வருமானமாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்தோடது, 3 பேர்த்தோட வருமானமாக இருந்தாலும் சரி, 4 பேர்த்தோட வருமானமாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு குடும்பத்தோட வருமானம் 60,000 மட்டுமே நான் வச்சு இந்த கணக்கு போட்டு நான் இதை யூஸ் பண்ணி நானும் இதில் சக்ஸஸ் பண்ணேன். அமௌண்ட்டை நானும் சேவிங் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் சேவிங்ஸ் பண்ணணுன்ட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டுக்கு கணக்குப்படி நான் போட்டதில் வாடகை, தண்ணி, கரண்ட் பில் இந்த 3த்தையுமே பிரித்து அதுக்கு 10,000 ரூபா ஒதுக்கிட்டேன். வீட்டு செலவுக்காக 10,000 ரூபா. ஆர்டினா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஓப்பன் பண்ணி 30,000 நான் போட்டுட்டேன். அதுவும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் போட்டுட்டேன். 6.5% போட்டேன். வீட்டு வாடகை, தண்ணி, கரண்ட் பில் இது 3க்குமே 10,000 ரூபா. வீட்டு செலவுக்குன்னு 10,000 ரூபா தனியாக ஒதுக்கிட்டேன். ஆர்டியில் போட்டேன். நெக்ஸ்ட்டு நான் முதல்ல யூஸ் பண்ண சேவிங்ஸ் ஸ்கீம் என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட கோல் என்ன, 1 இயரில் 5 lakhs மினிமம் சேவ் பண்ணணுன்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஆர்டியும் ஒரு வருஷத்துக்கு மட்டுமே நான் போட்டுக்கிட்டேன். மாதம் 30,000 கட்டலான்னு முடிவு பண்ணேன். 30,000 கட்டிகிட்டே வந்தோம்னா 12 மாதத்துக்கு 30,000 × 12, 30,000 × 12 3,60,000 ப்ளஸ் இப்போ ஆர்டி 6.5% தராங்க, இன்ட்ரெஸ்ட் தராங்க. அது 23,400 ரூபா. சேர்த்தோம்னா 3,83,400 ரூபா. இந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 3,83,400 ரூபா நான் ஆர்டியிலேயே நான் சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டெய்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ், வீக்லி சேவிங்ஸ்னு 3ஆக பிரிச்சுட்டேன். டெய்லி சேவிங்ஸில் தின சேமிப்பு டெய்லி 50 ரூபா. மொதல் நாள் 50 ரூபா, 2வது நாள் 100 ரூபா, 3வது நாள் 150 ரூபா, 4வது நாள் 200 ரூபா, 5வது நாள் 250 ரூபா. ஒரு மாதத்தை நான் 6ஆல் பிரிச்சுக்கிட்டா மொதல் 5 நாளே நான் கிட்டத்தட்ட 750 ரூபா நான் சேவ் பண்ணிட்டேன். அதே 6 தடவை பண்ணோம்னா 6,500 ரூபா. ஒரு மாதத்துலேயே நான் 6,500 ரூபா நான் சேவ் பண்ணிட்டேன். அதே 12 மாதத்துக்கு 78,000 ரூபா. இது டெய்லி சேவிங்ஸ்லேயே நான் பண்ணிட்டேன். அடுத்து மந்த்லி சேவிங்ஸில் வீக்லி சேவிங்ஸில் வார சேமிப்பு. வாரம் குறைஞ்சபட்சம் 200லேருந்து 250 ரூபா வரைக்குமே சேமிக்கலாம். நான் எப்படி சேமிச்சேன்னா, மளிகை சாமான் வாங்குறதுல, எங்கேயாவது ட்ராவல் போகிறதுல, பெட்ரோலில், இதில் ஒவ்வொன்றில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக எடுத்து வச்சு தான் ஒரு வாரத்தில் 250 ரூபாவும், 2வது வாரத்தில் 250 ரூபா, 3வது வாரத்தில் 250 ரூபா, 4வது வாரத்துக்கு 250 ரூபா, இப்படி வாரம் 250 ரூபா என்னால் சேவிங் பண்ண முடிஞ்சிச்சு. அது பண்ணி 4 வாரத்துக்கு 1000 ரூபானா, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபானா, 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட நான் 12,000 ரூபா நான் சேவிங் பண்ணிட்டேன். வார சேமிப்பிலேயே டெய்லி சேவிங்ஸில் 78,000 ப்ளஸ் வீக்லி சேவிங்ஸில் 12,000 ஆக மொத்தம் இதுலேயே நான் 90,000 நான் சேவ் பண்ணிட்டேன். அடுத்ததான் மந்த்லி சேவிங்ஸ், மாத சேமிப்பு. மாத சம்பளம் வந்த உடனே 1000 ரூபா சேவிங்ஸ்னு தனியாக எடுத்து வச்சிடணும். அது எப்போவுமே கம்பல்சரியாக இந்த பட்ஜெட் எல்லாருமே மாத சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம் வாங்குறவங்க எல்லாருக்குமே, டெய்லி சம்பளம் எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டெய்லி சார்ட்டை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி 1000 ரூபான்னு எடுத்து வச்சா 12 மாதத்துக்கு 12,000 ரூபா. டெய்லி சேவிங்ஸில் நம்ம எவ்வளோ எடுத்து வச்சோம்,
நம்ம வீட்டு சேமிப்பில் வந்து டெய்லி சேவிங்ஸே 78,000 ப்ளஸ் வார சேமிப்பில் 12,000 மந்த்லி சேவிங்ஸில் 12,000 எடுத்து வச்சோம். ஆக மொத்தம் 1,02,000 ப்ளஸ் இந்த 2,400 எப்படின்னா, நான் வந்துட்டு ஏதாவது எனக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ, மாத்திரை வாங்குறதுக்கு, குழுவு காசு கட்டுறதுக்கு, எனக்கு சில்லற செலவுக்கெல்லாம் எனக்கு தேவைப்படும். அப்போ நம்ம வெளியே யார்ட்டையாச்சும் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற காசை எடுத்துட்டு நான் திருப்பி இதில் வச்சுருவேன். இப்போ 500 நான் எடுத்தேன்னா 500 கூட நான் எடுத்து 500 எடுத்தேன்னா ப்ளஸ் 50 வச்சுருவேன். இதே 1000 எடுத்தேன்னா 1000 கூட ஒரு 500 ஒரு 100 சேர்த்து வச்சுருவேன். இப்படி 500க்கு 50 1000க்கு 100 வச்சுருவேன். இது மாதிரி நான் மாதத்துக்கு 2 தடவை நான் பண்ணிடுவேன். அப்படி பண்ணினா 2,400 நான் வருஷத்தில் நான் சேவ் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவே நான் வைப்பேன். அதனால எனக்கு 1,04,400 நான் வீட்டு சேமிப்புலேயே நான் பண்ணிட்டேன். எமர்ஜென்சி சேவிங்ஸ்னு நான் 1,500 தனியாக ஒதுக்கிடுவேன். 1,500 எடுத்து வச்சிட்டோம். நமக்கு எமர்ஜென்சி எப்போ நான் திரும்ப ஏதாவது விசேஷத்துக்கு இங்கே ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு எப்பயுமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். அந்த இதில் நான் சேவிங் பண்ணதில் 18,000 மாதத்துக்கு 1,500 12 மாதத்துக்கு 18,000. இது நான் 60,000 சம்பளத்தில் நான் இதை 60,000 வருமானத்தில் இது நான் பண்ணேன். நான் சொல்கிறேன். ஆர்டியில் வீட்டு செலவுக்கு 10,000, வாடகைக்கு 10,000, ஆர்டிக்கு 30,000, இதுலேயே 50,000 ஆச்சா. அப்புறம் டெய்லி சேவிங்ஸ் நம்ம வீட்டு செலவு சேமிப்புன்ட்டு அதில் 8,500 எவ்வளோ 58,500 ஆச்சா. அதில் 60,000த்தில் 1,500 மிச்சம் இருந்தது. அந்த 1,500 தான் நான் இந்த இதில் போட்டேன். 1,500 தனியாக எடுத்து வச்சேன். 60,000 நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். அப்படி இல்லை, நான் எங்ககிட்ட கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எஃப்டியில் அந்த கோல்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் எந்த இதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவலோடு இருக்கிற இதில் தான் நாம் சேர்க்கணும். சேவிங்ஸ்னால் என்ன? நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை சேமிக்கணும். நினச்சதை சேமிக்கணும்னு தான் சேவிங்ஸ்னால் என்ன? நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை சேமிக்கணும்னு நினச்சி தான் நாம் சேமிக்கிறோம். கண்டிப்பாக அது கவர்மெண்ட் அப்ரூவலோடு இருக்கிற பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ தான் நீங்கள் போடணும். இல்லை அடுத்து உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கோல்டு சீட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வீட்டில் சேமித்தோம்னா நான் செலவு பண்ணிடுவோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டில் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆடம்பர செலவு அத்தியாவசிய செலவாக இல்லாமல் நம்ம சேவிங்ஸ்னு தனியாக நம்ம எடுத்து வச்சோம்னா சேமித்து வச்சோம்னா யார்கிட்டையும் நம்ம கையேந்த வேண்டியது இருக்காது. நம்ம தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழலாம். எப்படிப்பட்டவங்களும் பணத்தை சேமிக்கலாம். ஆனால் புத்திசாலியால் மட்டும்தான் பணத்தை சேமிக்க முடியும். பணம் சம்பாதிக்கிறது குண்டூசியால் பள்ளம் தோன்ற மாதிரி. ஆனால் செலவு செய்கிறது குண்டூசியால் பலூனை உடைக்கிற மாதிரி. அந்த தப்பை நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்காக நம்ம செலவு செய்யக்கூடாது. நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் நம்ம செலவு செய்யணும். நான் ஆர்டியில் 3,83,400, வீட்டு சேமிப்பில் 1,04,400, திடீர் செலவுக்கு 18,000, ஆக மொத்தம் 5,05,800. இந்த அமௌண்ட் நான் கையிலே வச்சுருக்க போகிறதில்ல. எப்படின்னா நம்ம பேங்க்கில் தான் வச்சுருக்கேன். சக்ஸஸ் ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செலவு போக சேமிக்கக்கூடாது, சேமிப்பு போக தான் செலவு செய்யணும். அப்படி பண்ணால் தான் நம்ம இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். நம்மளாலேயும் ஒரு வருஷத்தில் 5 லட்ச ரூபா சேமிக்க முடியும்.